யாழுக்கு எடுத்து வரப்படும் 3 லட்சம் லிட்டருக்கும் அதிகமான பெட்ரோல். ஈரான் தாக்குதலில் கொல்லப்பட்ட 4 ராணுவ வீரர்கள் அடையாளம் கண்டுள்ள அமெரிக்கா. பாப்பரசர் லியோவுக்கு இலங்கைக்கு வருமாறு உத்தியோகபூர்வ அழைப்பு. மத்திய கிழக்கு போர் 10 லட்சம் இளைஞர்களின் பாதுகாப்பு தொடர்பில் தீவிர ஆலோசனை. உலகில் குறைய போகும் எரிபொருள் விலை ட்ரம்ப் வெளியிட்ட தகவல். சுரேஷ் ஆலை கைது, திடீரென சிங்கப்பூர் சென்ற கோடபாய ராஜபக்ச. சாகர நந்திமித்ர கப்பல்கள் இலங்கையை வந்தடைந்தன. தமிழர் தரப்பு கரிசனைகளை இன்று அரசாங்கத்திடம் எடுத்துரைப்பேன், நோர்வே பிரதி வெளிவிவகார அமைச்சர் தமிழரசு கட்சி பிரதிநிதிகளிடம் உறுதி. மத்திய கிழக்கில் நிலவும் பதட்டமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அங்குள்ள இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வெளிவிவகார அமைச்சர் அவசர கால பதில் பிரிவை நிறுவியுள்ளது. இது தொடர்பாக வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிவித்தலில் குறிப்பிட்டுள்ள தொடர்பு எண்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரி விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அவசர கால பதில் பிரிவு வெளிவிவகார அமைச்சு 0941124556441 941112207550. வாட்ஸ்அப் மூலம் 947771895552. மின்னஞ்சல் emergency.sl@mfa.gov.lk. தூதரக விவகார பிரிவு 9474259554 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள். உடனடி அழைப்பு இலக்கமாக 1989 என்ற இலக்கம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பணிபுரியும் இளைஞர்கள் அல்லது இலங்கையில் வசிக்கும் அவர்களது உறவினர்கள் தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த சேவை திறக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மற்றும் யாழ்ப்பாணம் பரியோவான் கல்லூரி ஆகியவற்றுக்கு இடையிலான வடக்கின் போர் என்று அழைக்கப்படும் மாபெரும் துடுப்பாட்ட போட்டி மார்ச் 5ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இந்த துடுப்பாட்ட போட்டி இம்மாதம் 119வது முறையாக நடாத்தப்பட உள்ளது. 119வது போட்டியானது 2026 மார்ச் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது. தொடர்ந்து 23வது மட்டுப்படுத்தப்பட்ட பந்துவீச்சுக்கான போட்டி 2026 மார்ச் 14ஆம் தேதி என்று புனித பரியோவான் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும். வரலாற்று பாரம்பரியம் கொண்ட முதலாவது வடக்கின் போர் 1904ஆம் ஆண்டில் நடைபெற்றது. இதுவரை இடம்பெற்ற 118 போட்டிகளில் புனித பரியோவான் கல்லூரி 40 போட்டிகளிலும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி 29 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. அதுடன் 41 போட்டிகள் வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்துள்ளன. மேலும் 7 போட்டிகளுக்கான முடிவுகள் கிடைக்கப்பெறவில்லை என்பதுடன் ஒரு போட்டி இடையில் கைவிடப்பட்டது. ஈரானிய தாக்குதலில் கொல்லப்பட்ட 4 வீரர்களை அமெரிக்கா அடையாளம் கண்டுள்ளது. ஈரானுடனான மோதலில் கொல்லப்பட்ட முதல் அமெரிக்க வீரர்களின் 4 பேரை அமெரிக்க ராணுவம் சமீபத்தில் அடையாளம் கண்டுள்ளது. அயோவின் டெஸ் மொயனஸைச் சேர்ந்த 103வது சஸ்டைன்மென் கட்டளையைச் சேர்ந்த அமெரிக்க இராணுவ ரிசர்வ் வீரர்களே இவ்வாறு பலியாகியுள்ளனர். புளோரிடாவின் விண்டர்ஹேவனைச் சேர்ந்த 35 வயதுடைய கேப்டன் கோடியே ஹோர்க், நெபர்ஸ்கோவின் பெல்லூலவைச் சேர்ந்த 42 வயதுடைய சார்ஜென்ட் 1வது வகுப்பு நோவா எல் டைஜென்ஸ், மினசோட்டோவின் பைட் பியர் லேக்கைச் சேர்ந்த 39 வயதுடைய சார்ஜென்ட் 1வது வகுப்பு நிக்கோலெம் அமோர், அயோவாவின் வெஸ்ட் டெஸ் மொயின்ஸைச் சேர்ந்த 20 வயதுடைய சார்ஜென்ட் டெக்லான் ஜே கொடி ஆகியோர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கிழமை குவைத்தில் உள்ள ஒரு இராணுவ நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் மேலும் 2 பேர் கொல்லப்பட்டனர். ஆனால் அவர்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. ஈரான் வான் பாதுகாப்பை தவிர்த்து குவைத்தில் உள்ள ஒரு அமெரிக்க பதுங்கு குழி தாக்கப்பட்டதாக பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெர்தெஸ் திங்களன்று அறிவித்தார். ஸ்டேலுடன் இணைந்து ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியதில் அமெரிக்க இராணுவத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட இறப்புகள் 6 இறப்புகள் என உள்துறை படைகள் உறுதி செய்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சார்பாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாப்பரசர் 14ஆம் லியோ அவர்களுக்கு இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு உத்தியோகபூர்வ அழைப்பை விடுத்துள்ளார். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் இத்தாலிக்கான இலங்கை தூதுவர் சர்ஜா டொட்டோரிகோ ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். வத்திகான் நாடுகளுக்கு இடையிலான உறவுகளது துணை செயலாளர் மிகைடா பிளாட் இந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டுள்ளார். உள்ள ஜேபிபி இலங்கை குழு இந்த சந்திப்பு நேற்று நடைபெற்றதாக தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பு இலங்கை மற்றும் வத்திகான் இடையிலான ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. வத்திகானின் நாடுகளுக்கு இடையிலான உறவுகளுக்கான துணை செயலாளர் மிகைடா பிளாட் மற்றும் இத்தாலிக்கான இலங்கை தூதுவர் சர்ஜா ரொட்டாரிகோ இத்தாலியில் உள்ள ஜேபிபி இலங்கை குழுவின் தகவல் படி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மிகைடா பிளாவை சந்தித்து இந்த அழைப்புதலை கையளித்துள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அனைத்து எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கும் இன்று புதன்கிழமை பெட்ரோல் விநியோகம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். குளநாவையிலிருந்து நேரடியாக யாழ்ப்பாணத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் மேற்கொள்ளப்படும். இன்று புதன்கிழமை மட்டும் 3,10,200 லிட்டர் பெட்ரோல் குளநாவை மற்றும் காங்கேசன்துறை களஞ்சியங்களிலிருந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கும் விநியோகிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போருக்கு பிறகு எண்ணெய் விலை குறையும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவித்தது, ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்ட நடவடிக்கைக்கு அமெரிக்காவில் வாழும் ஈரானிய மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். லாஸ் ஏஞ்சல் நகரின் தெருக்களில் பலர் நன்றி என கூறி தங்கள் ஆதரவை தெரிவிப்பதை காண முடிகிறது. இதை செய்யப்பட வேண்டிய ஒன்றாகவே மக்கள் உணர்கிறார்கள். கொஞ்ச காலத்துக்கு எண்ணெய் விலை சற்று அதிகமாக இருக்கும். ஈரானுக்கு எதிரான போருக்கு பின்னர் எண்ணெய் விலை குறையும், முன்பை விட குறையும் என நம்புகின்றேன் என அவர் தெரிவித்தார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைக்காக மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டதும் கோட்டபய ராஜபக்ச SQ-463 விமானத்தில் சிங்கப்பூருக்கு பயணமாகியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டபய ராஜபக்சவை விசாரிக்க குற்றப்புலனாய்வு பிரிவினர் திட்டமிடாத நிலையிலும் அவர் சிங்கப்பூருக்கு திடீரென புறப்பட்டு சென்றுள்ளமை பல சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கோட்டபய ராஜபக்சவை அதிகாரத்துக்கு கொண்டு வரும் நோக்கிலேயே ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் திட்டமிடப்பட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுரேஷ் சாலையை கைது செய்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் விசாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு அருகில் கிழக்கு இந்திய பெருங்கடல் கடற்கரையை மையமாக கொண்டு 2026 பிப்ரவரி 18 முதல் 26 வரை நடைபெற்ற மிலன் 2026 பல்தரப்பு கடற்படை பயிற்சி மற்றும் சர்வதேச போர்க்கப்பல் கண்காணிப்பில் இலங்கை கடற்படையை பிரதிநிதித்துவப்படுத்திய இலங்கை கடற்படை கப்பலான சாகர மற்றும் நந்திமித்ரா ஆகிய கப்பல்கள் பயிற்சி முடிவடைந்த பின்னர் 2026 பிப்ரவரி 27 இலங்கையை வந்தடைந்தவுடன் இலங்கை கடற்படையினர் குறித்த 2 கப்பல்களையும் கடற்படை மரபுப்படி கொழும்பு துறைமுகத்தில் வரவேற்றனர். பிராந்திய மற்றும் உலகளாவிய பங்குதாரர்கள் பங்கு பற்றிய யுனைடெட் ட்ரூ ஓசன் என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெற்ற சர்வதேச கடற்படை கண்காணிப்பிலும் மற்றும் மிலன் 26 பல்தரப்பு கடற்படை பயிற்சியிலும் இலங்கை கடற்படை பங்கேற்றதன் மூலம் பரஸ்பர புரிதல் மூலம் கடல்சார் பங்குதாரர்களுடன் ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கும் கூட்டு அணுகுமுறை மூலம் கடல்சார் அபிலாசைகள் மற்றும் சவால்களை நிவர்த்தி செய்வதற்கும் பதில் அளிப்பதற்கும் இலங்கையின் அர்ப்பணிப்பு பிரதிபலித்தது. இதன்படி துறைமுக அத்தியாயம் கடல்சார் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு துறைகளில் நிபுணத்துவத்தை பரிமாறிக்கொள்ளவும் சர்வதேச கடல்சார் மாநாட்டில் பங்கேற்கவும் தரப்பினருக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியது. சாகர மற்றும் நந்திமித்திர கப்பல்களின் அங்கத்துவ குழுவினர்கள் கலாச்சார நடவடிக்கைகள், தொழில்முறை தொடர்புகள், போர்க்கப்பல்களின் செயல்பாட்டு தயார்நிலை குறித்த கண்காணிப்பு சுற்றுப்பயணங்கள், சர்வதேச நகர அணிவகுப்பு மற்றும் உணவு கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இந்த பயிற்சி இரு தரப்பினருக்கும் இடையிலான ஒத்துழைப்பையும் நட்பையும் மேலும் மேம்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் இலங்கை கடற்படை இசைக்குழு மற்றும் நடனக்குழுவும் இந்த வண்ணமயமான நிகழ்வில் பங்களித்தது. மிலன் 26 பல்தரப்பு கடற்படை பயிற்சியின் சமுத்திர அத்தியாயம் கடற்படை மற்றும் கடலூர காவல் படைகளுக்கு இடையேயான இயங்குதன்மை மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதையும் அறிவை பரிமாறிக்கொள்வதையும் நோக்கமாக கொண்ட சிக்கலான கடற்படை பயிற்சிகளை கொண்டிருந்ததுடன் நட்பு நாடுகளைச் சேர்ந்த 18 போர்க்கப்பல்கள் மற்றும் 29 விமானங்கள் உட்பட 42 நீர்மூழ்கி கப்பல்கள் பங்கேற்ற இந்த பயிற்சியில் போர் அமைப்புகளில் கப்பல்கள் நகருதல், துப்பாக்கிச்சூடு பயிற்சிகள், நீருக்கடியில் போர் பயிற்சிகள் மற்றும் கப்பல்களின் உலங்கு வானூர்திகளை தரையிறக்குதல் உள்ளிட்ட பல பயிற்சிகள் இடம்பெற்றன. புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் மாகாண சபை தேர்தலை நடாத்துதல் என்பனவற்றில் தொடரும் காலதாமதம் உள்ளிடங்களாக தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் வெளிப்படுத்திய மனித உரிமைகள் சார் கரிசனைகளை செவிமடுத்த நோர்வே பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆண்ட்ரியாஸ் கர்விக் இக்கரிசனைகள் தொடர்பில் புதன்கிழமை அரசாங்கத்தின் பிரதிநிதிகளிடம் எடுத்துரைக்கவிருப்பதாக தெரிவித்தார். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டுக்கு வருகை தந்திருக்கும் நோர்வே பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆண்ட்ரியாஸ் கர்விக் மற்றும் அவர் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு கொழும்பில் உள்ள சங்கரிலா ஹோட்டலில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் நோர்வே பிரதி வெளிவிவகார அமைச்சருடன் இலங்கைக்கான நாட்டு தூதுவர் மே எலின் ஸ்டேனரும் தமிழரசு கட்சி சார்பில் அதன் பாராளுமன்ற குழு தலைவர் சாணக்கியனும் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் போது புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு, மாகாண சபை தேர்தல்கள், நீதி மற்றும் பொறுப்பு கூறல், நல்லிணக்கம், வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம், அரசியல் கைதிகள் விடுதலை, காணி விடுவிப்பு என்பன உள்ளடங்களாக பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது.
இதன்படி தற்போதைய சூழ்நிலையில் புதிய அரசியலமைப்பு ஒன்று நாட்டுக்கு ஏன் அவசியம் என நோர்வே பிரதி வெளிவிவகார அமைச்சரிடம் எடுத்துரைத்த தமிழ் பிரதிநிதிகள் இவ்விடயம் தொடர்பில் அரசாங்கத்தினால் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் மற்றும் தற்போது அரசாங்கத்தினாலும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளினாலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் என்பன குறித்தும் விளக்கம் அளித்தனர். இதேபோன்று மாகாண சபை தேர்தல்கள் காலதாமதமின்றி நடாத்தப்பட வேண்டியதன் அவசியம் தொடர்பில் நோர்வே பிரதி வெளிவிவகார அமைச்சரிடம் சுட்டிக்காட்டியவர்கள் தாம் ஆட்சிப்பீடம் ஏறி ஒரு வருட காலத்துக்குள் மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வாக்குறுதி அளித்திருந்த போதும் தற்போது வரை தேர்தலை நடாத்துவதில் இழுத்தடிப்புகள் தொடர்வதாக விசனம் வெளியிட்டுள்ளனர். அது மாத்திரமன்றி மாகாண சபை தேர்தலை உடன் நடாத்துவதை முன்னிறுத்தி சாணக்கியனால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தனிநபர் பிரேரணை உள்ளிட்ட விடயங்கள் பற்றியும் விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் இவ்விடயங்கள் தொடர்பில் நோர்வே இலங்கை அரசாங்கத்தின் மீது அழுத்தம் பிரயோகிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அதேவேளை யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 16 வருடங்கள் கடந்திருக்கும் நிலையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மை இன்னமும் கண்டறியப்படவில்லை என சுட்டிக்காட்டிய சுமந்திரன் செம்மணி உள்ளடங்களாக அண்மைய காலங்களில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழி மற்றும் அவை சார்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்தினார். மேலும் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குதல், அரசியல் கைதிகளை விடுதலை செய்தல், படையினர் வசம் உள்ள காணிகளை விடுவித்தல், வடகிழக்கு மாகாணங்களில் இராணுவமயமாக்கலை முடிவுக்கு கொண்டு வருதல் என்பன உள்ளடங்களாக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் இன்னமும் உரியவாறு நிறைவேற்றப்படவில்லை என அவர்கள் கரிசனை வெளியிட்டுள்ளனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்துள்ள போர் சூழல் காரணமாக இலங்கைக்கு ஏற்படவுள்ள சவால்கள் குறித்து ஆராயும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா தலைமையில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் 10 லட்சம் தொழிலாளர்களின் பாதுகாப்பு தொடர்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது பணிபுரிந்து வரும் 10 லட்சத்துக்கும் அதிகமான இலங்கை தொழிலாளர்களின் உயிர் பாதுகாப்பு குறித்து கூட்டத்தில் மிகுந்த கவலை வெளியிடப்பட்டது. போர் பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் அவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு எவ்வாறான அவசர திட்டங்களை வைத்துள்ளது என்பது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கைக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இடையே நிலவும் வர்த்தக தொடர்புகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக மத்திய கிழக்கிலிருந்து பெறப்படும் மசகு எண்ணெய் மற்றும் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய தடைகள், ஈரானுக்கான தேயிலை ஏற்றுமதி மற்றும் ஏனைய வர்த்தக நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதால் நாட்டுக்கு ஏற்படும் அந்நிய செலாவணி இழப்பு என்பன குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மத்திய கிழக்கில் உள்ள இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அவர்களுக்கு தேவையான அவசர உதவிகளை வழங்கவும் அரசு அதிக அவதானம் செலுத்த வேண்டும் என கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் நிலைப்பாட்டை அரசிடம் உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. மத்திய கிழக்கு நெருக்கடியானது வெறும் சர்வதேச பிரச்சினை மட்டுமல்லாது இலங்கையின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்துடன் நேரடி தொடர்புடையது என கூட்டத்தில் கோடிட்டு காட்டப்பட்டது.